செம்மையான ஒரு வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தாங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இவங்க தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அதன் மூலியமாக வைக்கிற ஒரு நோட்டீஸாக தான் இது வெளியாயிருக்கு. ஜூனியர் இன்ஜினியருக்கான ரோலுங்க, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலுக்கு சமமான ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 21/7/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தா ஜேஇ போஸ்ட்டு தாங்க, அதாவது ஜூனியர் இன்ஜினியருக்கான ஒரு போஸ்ட்டு தான் வெளியாகிருக்கு. டெஃபினட்டாக உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காவது உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் இந்த மாதிரி உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி இது ஜூனியர் இன்ஜினியருக்கான ரோலு தான். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வயது உங்களுக்கு 30க்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிக்கலன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோவாவது படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிவில் இன்ஜினியரிங்கில். சரிங்களா, அதுக்கு நீங்கள் அப்படி படிச்சிருந்தீங்களா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜேஇ இஎன்எம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னடா இஎன்எம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரிக்கலாக இருக்கணும் இல்லைன்னா மெக்கானிக்கலாக இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. இதுவுமே நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைப்பா இன்ஜினியரிங்லாம் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரம்மபுத்திரா போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியில் இருந்து வெளியாகிருக்கு. ஜூனியர் இன்ஜினியருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 30 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுமே எதிர்பார்ப்பு. அடுத்த வாய்ப்பு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் இருந்து வெளியாகிருக்கு. ஜூனியர் இன்ஜினியர் பேச்சுலர் டிகிரி டிப்ளமோ படிச்சிருந்துக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், அதுவுமே 30 வயசுக்குள்ளே இருக்கணுன்றது தான் எதிர்பார்ப்பு. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு பதில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்றது தான் சொல்கிறாங்க. பேச்சுலர் டிகிரி டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் CPWD இருக்கு இல்லையா, அவங்களுமே வெளியிட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்றது 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் இருந்து வெளியாகிருக்கு இந்த ஒரு வாய்ப்பு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிப்ளமோ படிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைப்பா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் இருந்துமே ஜூனியர் இன்ஜினியருக்கு எடுக்கிறாங்க. டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருந்துருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா, அடுத்ததுமே ஜல் சக்தியில் இருந்து தான் வெளியாகிருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் சிவில் இன்ஜினியரிங்கும் செம்மையான ஒரு வாய்ப்பு. அடுத்தது மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு இல்லையா, அவங்களுமே சிவில் இன்ஜினியரிங்க்கு 2 இயர்ஸ் நீங்கள் பிளானிங்லேயும் மெயின்டெனன்ஸ்லேயும் நீங்கள் படிச்சிருந்தா கூட ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குமே செம்மையான ஒரு வாய்ப்பு. அடுத்த கடைசி வாய்ப்பு என்னென்னா, நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் NTRO இருக்கு இல்லையா, அவங்களுமே இந்த ஒரு வாய்ப்பை வெளியிட்டிருக்காங்க. டிப்ளமோ படிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்கில் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, சம்பளம் 35,400 இருந்து 1,12,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 7th சென்ட்ரல் பே கமிஷன் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே அவங்க வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, கொஞ்சம் டென்டேட்டிவாக எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1340 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அங்கே 1340 வேகன்சிஸ் கேட்டகரிஸ் வைஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜோன் வைஸாக கேட்டகரிஸ் வைஸாக அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது தொடர்ந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வயது 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இல்லை SC ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 35 வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஓபிசினா 33, பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரினா 40 வயசு வரைக்கும், பிடபிள்யூபிடி ஓபிசி கேட்டகரினா 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே ஒரு கன்செஷன் இருக்குங்க. இதை நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. செக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா மக்களே? இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா https://ssc.nic.in அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போங்க. இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா https://ssc.gov.in அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்டுக்குமே போங்க. போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா மை எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ப்ளே ஸ்டோரில், கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? 88 பக்கத்துக்கு அவங்க வந்து அறிவிப்பு வெளியாக இருக்குங்க. நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. செக் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எந்தெந்த மாவட்டம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், கிருஷ்ணகிரி, ஹைதராபாத், கரீம்நகர், வாராங்கல் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இது எங்கே? ரீஜனல் டைரக்டர், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், 2nd floor, EVK சம்பத் பில்டிங், DPI கேம்பஸ், காலேஜ் ரோட், சென்னை, தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி எக்ஸாம் தாங்க இருக்கும். 50 மார்க்குக்கு இருக்கும் உங்களுக்கு கேள்வி. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 50 மார்க்குக்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்குக்கு, ஜென்ரல் இன்ஜினியரிங் அதுக்கு வந்து அது ஜென்ரல் இன்ஜினியரிங்கில் சிவிலோ இல்லை மெக்கானிக்கலோ நீங்கள் படிச்சிருந்தீங்களா அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 100 மார்க்கு கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜென்ரல் இன்ஜினியரிங், அதாவது சிவில் ஆர் மெக்கானிக்கல் இருக்கும் 100 மார்க்குக்கு, ஜென்ரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இல்லை ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கலுக்குமே 100 மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 300 மார்க்குக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் 2 மணி நேரம் தான் வந்து நார்மல் பர்சன்ஸுக்கு, ஸ்க்ரைபுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.